ஒருத்தவங்களுக்கு பீரியட்ஸ் இருந்துச்சு ஒரு 55 இயர்ஸ் அப்படி இருக்காங்க. சடனாக பார்த்தா ஒரு 1 இயர் கேன்சர். இதுதான் ஃபர்ஸ்ட் தோணும். கேன்சர் ஒரு முக்கியமான காரணம். ரெண்டா பிரிய வேண்டியது 3, 8, 10 அப்படி. வணக்கம், டாக்டர் ஜெயஸ்ரீ, குவாலிட்டி கியூர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு பீரியட்ஸ் நின்றுடுச்சு. ஒரு 55 இயர்ஸ் அப்படி இருக்காங்க, பீரியட்ஸ் நின்றுடுச்சு. சடனாக பார்த்தா ஒரு 1 இயர் 2 இயர்ஸ். ஸோ பீரியட்ஸ் நின்றுடுச்சு இல்லை மெனோபாஸ் அப்படின்றது எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? எப்போ சொல்லலாம் நம்ம ஒருத்தவங்களுக்கு பீரியட்ஸ் நின்றுடுச்சு இனிமேல் வராது அப்படின்னு சொல்கிறதுக்கே மினிமம் 2 இயர்ஸ் அவங்களுக்கு பீரியட்ஸ் வராமல் இருக்கணும். அப்போ தான் நம்ம சொல்ல முடியும் அவங்களுக்கு லாஸ்ட் பீரியட்ஸ் வந்துருச்சு இல்லை மெனோபாஸ் ஆகிடுச்சு, இனிமேல் பீரியட்ஸ் வராது. ஸோ அந்த 2 இயர்ஸ். இப்போ ஒரு 55 இயர்ஸ் அவங்களுக்கு ஒரு 52 அப்படி லாஸ்ட் பீரியட்ஸ் வந்தது, அப்புறம் வரல. ஸோ அவங்களுக்கு மெனோபாஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த பர்சனுக்கு சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளீடிங் இருக்குது, லைட்டாக ஒரு ஸ்பாட்டிங் இருக்குது, இல்லை ஒரு பிளட்டும் ஒயிட்டும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு டிஸ்சார்ஜ் இருக்குது. இது மாதிரி ஒரு வெஜைனாலேருந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுரப்பு இருக்குது அப்படின்னா அப்போ என்ன ஆகும்? உடனே பயந்துருவாங்க. என்னன்னு தெரில, இவ்வளோ நாள் கழிச்சு 2 இயர்ஸ் கழிச்சு திரும்ப இந்த மாதிரி ப்ளீடிங் ஆகிருக்கு. அப்போ அதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம்? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தோணும்? கேன்சர். இதுதான் ஃபஸ்ட்டு தோணும். ஈவன் நம்ம போய் நெட்டில் போய் சர்ச் பண்ணாலும் பீரியட்ஸ் நின்று போச்சு அதுக்கப்புறம் ப்ளீடிங் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு கேன்சர் தான் வரும். அஃப்கோர்ஸ் கேன்சர் ஒரு முக்கியமான காரணம். பீரியட்ஸ் நின்று போயிட்டு அதுக்கப்புறம் ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா அது கர்ப்பவாய் கேன்சராக இருக்கலாம், இல்லைனா யோனிப்பாதையில் கேன்சர் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கிற எண்டோமெட்ரியம் சொல்லுவோம், அதில் கூட கேன்சராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அது ஒரு சிறிய ஒரு பகுதி தான் அந்த மாதிரியான பிரச்சனைகள், அது கேன்சராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஸோ அப்போ அதை தவிர வேறு சில காரணங்களும் இருக்கலாம். எந்த விதமான பெரிய ப்ராப்ளம் இல்லாமல் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸாலேயும் இந்த மாதிரி ப்ளீடிங் வரலாம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகிடுது பீரியட் ஸ்டாப் ஆன பிறகு. ஸோ அந்த இடத்துல உள்ள ரத்த ஓட்டம் ஹார்மோன்ஸை டிபெண்ட் ஆகி தான் இருக்கும். அந்த பிறப்பு பாதையில் இருக்கிறது, அப்புறம் பிறப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம், கர்ப்பப்பைக்கு முட்டைப்பைக்கு எல்லாத்துக்குமே ரத்த ஓட்டம் ஹார்மோன்ஸை சார்ந்தது. ஸோ அப்போ ஒன்ஸ் பீரியட்ஸ் நின்றுடுச்சு அப்படின்னா அந்த ஹார்மோன்ஸோடைய சுரப்பும் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். அப்போ அதனால என்ன ஆகும்னா ரத்த ஓட்டம் குறையிறப்ப அந்த இடத்துல ட்ரைனஸ், ரொம்ப ட்ரை ஆகிடும். அங்கே இருக்கக்கூடிய அந்த லூப்ரிகேஷனுக்காக இருக்கக்கூடிய அந்த செக்ரீஷன்ஸ் எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ரெடியூஸ் ஆகி ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ட்ரைனஸ்னால லைட்டாக ஏதோ ஒரு இச்சிங் சென்சேஷன் இருக்குது அப்படின்னு லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணால் கூட அவங்களுக்கு ப்ளீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இந்த ட்ரைனஸ்னால என்ன ஆகும்னா அந்த செல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அட்ரோஃபின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஆகும்போது எதுவுமே இல்லாமல் கூட சடனாக அது ஒரு பிரேக், அந்த தோலில் ஒரு சின்ன ஒரு பிரேக், இல்லை யோனிப்பாதையில் இருக்கக்கூடிய வெஜைனால் இருக்கக்கூடிய அந்த மியூக்கோஸால் ஒரு சின்ன ஒரு பிரேக் ஆகலாம். அதுலேருந்து கூட லைட்டாக அது மாதிரி பிளட்டு கலந்த மாதிரி படலாம். அதே மாதிரி செர்விக்ஸ்ன்னு சொல்கிறோம், அந்த கர்ப்பவாய், அந்த கர்ப்பவாயில் இருக்கக்கூடிய அந்த அட்ரோஃபினாலேயோ இல்லை சின்ன சத வளர்ச்சிகள் சில சமயம் பாலிப்புன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி சின்ன சத வளர்ச்சி ஏதாவது இருக்கலாம். அதில் அதாவது கேன்சர் இல்லாமல் இருக்கக்கூடிய சாதாரண சத வளர்ச்சி கூட ஏதாவது இருக்கலாம். அதுலேருந்து இந்த மாதிரி ப்ளீடிங் ஆகலாம். இன்னும் சில பேருக்கு என்ன அப்படின்னா இன்ஃபெக்ஷன். இப்போ வெஜைனான்னு எடுத்தாலே கேண்டிட் இன்ஃபெக்ஷன், இல்லைன்னா இந்த ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கேண்டிட் இல்லைன்னா மிக்ஸ்டு இன்ஃபெக்ஷன்ஸ், வேறு சில பாக்டீரியா எல்லாமே இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். அதுவுமே எதனால் அப்படின்னா அந்த ப்ளீடிங் அவங்களுக்கு அந்த பிளட் சப்ளை குறையிறதுனால, ஹார்மோன்ஸ்லாம் குறையிறதுனால ஸோ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரை ஆகிறப்ப அதில் உள்ள எதிர்ப்பு சக்தி கம்மியாயிடும். அங்கே இருக்கக்கூடிய ஸ்கின்னு தின்னாயிடும், ப்ளஸ் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த யோனிப்பாதையினுடைய மியூக்கோஸா எல்லாமே ரொம்ப மெல்லிஸ் ஆகிடும். அப்போ ஈஸியாக கிருமிங்க அதை அட்டாக் பண்ணி இன்ஃபெக்ஷன்ஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்பாயிடும். ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. இதில் எந்த காரணத்தாலேயுமே இந்த மாதிரி ஒரு ப்ளீடிங் இல்லை ஒரு பிளட் ஸ்டெயின்டு பிளட்டு கலந்த மாதிரி ஒரு வெள்ளப்படுறது, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். பட் எது இருந்தாலுமே பீரியட்ஸ் நின்ன பிறகு ஒரு வருஷம் ஆயிடுச்சு இல்லை 2 இயர்ஸ் ஆச்சு, இந்த மாதிரி சடனாக அப்படி தெரியுது அப்படின்னா கட்டாயமாக டாக்டரை போய் பார்த்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கிறோம். அந்த வேறு எந்த இடத்துலேருந்து ஃபஸ்ட்டு இந்த ப்ளீடிங் வருது, எங்கேயாவது உள்ளுக்குள்ளேருந்து வருதா இல்லை வெளிப்பகுதியில் தான் இருக்கா, இது எல்லாத்தையும் கட்டாயமாக டாக்டரை பார்த்து செக் பண்ணால் மட்டும்தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ப்ளஸ் பேப்ஸ்மியர்னு சொல்கிறது, அதாவது கர்ப்பவாய் பரிசோதனைன்னு சொல்லுவோம். கர்ப்பவாய் பரிசோதனை பண்ணுறப்ப கர்ப்பவாயில் ஏதாவது கேன்சராக மாறுறதுக்குரிய வாய்ப்பு, இல்லை கேன்சராக மாறி இருக்கு, அந்த மாதிரியான ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த டெஸ்ட்லேயே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். எல்பிசின்னு சொல்லுவோம், இல்லைனா பேப்ஸ்மியர்னு சொல்லலாம். அந்த டெஸ்ட்டு எடுக்கலைன்னா கட்டாயமாக எடுத்துக்கோங்க. 65 வயசு வரைக்கும் ஒரு தடவை டெஸ்ட் எடுத்தாலே 3 வருஷம் அந்த டெஸ்ட்டோடைய வேல்யூ இருக்கும். ஸோ ஒரு தடவை எடுத்துட்டு நார்மலில் வந்துச்சுன்னா 3 இயர்ஸ் கழிச்சு எடுத்தால் போதும் அடுத்த டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட்டு கட்டாயமாக எடுக்கணும். அப்படி ப்ளீடிங் ஆச்சு அப்படின்னா
அதே மாதிரியே ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். கர்ப்பப்பைக்குள்ளே ஏதாவது கட்டி இருக்கா, சத வளர்ச்சி இருக்கா. ஏன்னா யூஸ்வலாக பீரியட்ஸ் நின்றுச்சுன்னா உள்ளே இருக்க சத வளர்ச்சிக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்குது, அதை தாண்டி அது வந்து வளரக்கூடாது. ஸோ அந்த இதையும் வந்து நம்ம கட்டாயமாக டெஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இதில் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னா மினிமம் மெடிசன்ஸ், இந்த வெளியில் இருக்கக்கூடிய காயம் அதுக்குரிய மெடிசன்ஸ் மட்டும் எடுத்தாலே போதும். அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா உள்ளே வைக்கக்கூடிய மாத்திரைகள் இருக்கும், அதை வச்சாலே இந்த காயம் சரியாயிடும். கம்ப்ளீட்டாக அந்த ப்ளீடிங்கும் வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ கட்டாயமாக, ஆனால் திரும்பவும் நான் இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறது என்ன அப்படின்னா, ஏஜ் அதிகமாக அதிகமாக கேன்சர் வந்து வருவதற்கான வாய்ப்பு எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா கேன்சர் வந்து இட்ஸ் அ டிசீஸ் ஆஃப் ஓல்ட் ஏஜ். ஏஜ் அதிகமாக அதிகமாக அந்த செல்கள் வந்து 2ஆக பிரிய வேண்டியது 3ஆ 8ஆ 10ஆ அப்படி தவறுதலாக பிரியதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் கட்டாயமாக 50 வயசுக்கு மேலே எந்த பிரச்சனைகள் வந்தாலுமே அதை கம்ப்ளீட்டாக அது என்னன்றதை செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அதை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.